எல்லோரும் வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஒரு சின்ன ஃபேமிலி வாடகை வீட்டில் இருக்கிறோன்னா கூட ஒரு 5000 ரூபா 6000 ரூபா வாடகை ஆயிடுது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு 50000 ரூபா வாடகை ஆக்கிடுவாங்க. அன்னைக்கு வந்து நம்ம சொந்த வீடு இல்லையான்னு ரொம்ப வருத்தப்படுவோம். நாங்கள் எளிமையான முறையில் 300 ஸ்கொயர் ஃபீட்லேயே சொந்த வீட்டுக்கு இடம் தர்றோம். அழகாக ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் கட்டிக்கலாம். ஃப்யூச்சரில் நல்லா வாழலாம். வேலூர், காட்பாடி, சேனூரில் ஃப்ளாட் 300 ஸ்கொயர் ஃபீட் 350 ஸ்கொயர் ஃபீட்டில் தர்றோம் சின்ன சின்ன பட்ஜெட்டில். உங்களுக்கு அதை வாங்கி நீங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன அமௌண்ட்டில் கட்டிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வாடகை இல்லாமல் இருந்துக்கலாம். எளிய மக்கள் சின்ன சின்ன வீடுகள் வாங்கி கட்டி பயனடையணும். நம்ம வாடகையிலே இருக்கக்கூடாது. கம்மியான பட்ஜெட்டில் வீடு வாங்கி கட்டிட்டோன்னா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். வாடகைலாம் கொடுத்து இனிமேல் வாழ முடியாது. 1999 100 ரூபா வாடகை இருந்த வீடு இன்றைக்கி 5000 ரூபா வாடகை போகுது. அதனால் ஏழை மக்கள் அனைவரும் என்னடா இப்படி பேசுவாரே அண்ணாச்சி அப்படி நினைக்கக்கூடாது. சில விஷயங்கள் நம்ம செஞ்சால் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். வாடகைன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாக போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நம்ம வாடகை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. உங்களுக்கு சிறந்த முறையில் நல்ல 15 அடியில் தண்ணி, பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷனு, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, பக்கத்துலேயே ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, பென்ஸ் பார்க் ஸ்கூலு, இந்த மாதிரி அமைப்பில் தர்றோம். கல்புதூர், காட்பாடிலையும் இடம் வச்சுருக்கிறோம். 20க்கு 53, அதுவும் நல்ல பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணி தர்றோம். வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கணும்னா சொந்த வீடு கட்டணும் மக்களே. அதாவது இது ஒரு கருத்தாக சொல்லலை, ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். அதனால் இந்தியாவில் இருக்க அனைவரும் சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நம்ம நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறப்பான முறையில் சின்ன சின்ன பிட்டாக இடங்கள் தர்றோம். ஆடம்பரமான வாழ்க்கை, இஎம்ஐ கட்டி நம்ம கஷ்டப்படுறோம். பைக் இஎம்ஐ, ஏசி இஎம்ஐ, கார் இஎம்ஐ, வாடகை வீடு. ஏன் சொந்த வீட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபாயில் வாங்கி இஎம்ஐ கட்டக்கூடாதா? 3 வருஷத்தில் நமக்கு சொந்த வீடாகி போயிடுதுல்ல. சிந்திக்க மக்களே, சிந்திச்சாதான் நம்ம எதுவுமே செயல்படுத்த முடியும். எதுவும் தவறாக பேசியிருந்தால் உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.